சென்று கொண்டு கொடுக்க வேண்டும். தமிழின் தொன்மை குமரியிலே குறுந்தாகி, பொதிகையிலே குழந்தையாகி, மதுரையிலே மடந்தையாகி, காவிரி கரையில் காலால் நடந்து, கங்கை வரை தோளோடு நிமிர்ந்து, விந்தை மலையை வாளால் அளர்ந்து, இமயத்தை வென்று, மக்களின் நல்லோர் இதயத்தை வென்று, மனராட்சி காலத்தில் மகுடத்திலுமாக, மக்களாட்சி காலத்தில் மனதிலுமாக நின்று, தோன்றிய பகைமையால் சூழ்ந்த கயமையால் போராடி போராடி வெற்றி பெற்று வேரூடி வீழாமல் விரிந்து வரும் வரலாற்று பக்கங்கள் தோறும் பதிந்து வரும் வாழ்ந்து சலிக்காத மொழியாக தெரிந்து, அனல் பறக்க புனல் பறந்து புழுதி அடங்கி, வங்க கடல் பொங்கி ஒலிக்கும் தங்க தமிழகத்தில் சேர சோழ பாண்டிய மூவரசர்களின் மடியில் கிடந்து, முச்சங்க தொட்டிலே தவழ்ந்து, பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து, பன்னிசை போல் நெஞ்சத்திலே துகழ்ந்து, நக்கீரன் நன்னாகன் நப்பூதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோ தைக்கோ ஆண்பா இவர்கள் வழங்கிய முக்கணியையும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊரோடு உயிரோடு ஏற்றிய பக்தி இலக்கியங்களுக்கு பாசுரம் தந்து, பரிசுகள் பெறுவதற்கு பாயிரம் தந்து, பாலியம் படியேற ஒழுக்க நெறி தந்து, பருவம் அரங்கேற அகத்தினை தந்து, அறுவடை சீடாட பாடல்கள் தந்து, பாவையர் குதுகலிக்க கோலாட்டம் தந்து, இறுதியில் தேரோட ஒப்பாரி தந்து, வாழ்வின் அனைத்துக்கும் முதன்மையாக நின்று, பல்வேறு கல்வெட்டுக்களிலும் களிமண் தட்டுக்களிலும் காகித படிமங்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் தாமரை கட்டைகளிலும் கணிப்பொறி வடிவங்களிலுமாக நின்ற இந்த தமிழ் பல அடர்களையும் இடர்களையும் கடந்து, பல நிலைகளையும் மலைகளையும் தாண்டி, பல நிலைகளையும் கலைகளையும் ஏற்று ஓர் தொடர் விளக்கை நம் தாய் தந்தையர் நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளாக அணையாமல் கையில் ஏந்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கும் சீதனம்தான் இந்த தங்கத்தமிழ். ஏன் இந்த தமிழை தாங்க வேண்டும்? தமிழ் இளைஞர்கள், தமிழ் மாணவர்கள் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் யார் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். நம் முன்னோர்கள் எதை விடுத்து சென்றார்கள் என்பதை நாம் சற்று முன்னோக்கி பார்க்க வேண்டும். நம் மொழியின் தொன்மை என்பதை என்னவென்பதை அறிய வேண்டும். தான் கற்ற கல்வியை எவன் ஒருவன், தாய்மொழியில் கற்ற கல்வியை எவன் ஒருவன் பெற்ற புண்ணியமாக நினைக்கிறானோ அன்றைக்கே இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. தாய்மொழியின் மீதுள்ள தயக்கமும் அயல் மொழியின் மீதுள்ள மயக்கமும் தான் இளைஞர் சமுதாயத்தை தமிழ் மீதான பற்று குறைய காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தாய்மொழியின் மீதுள்ள தயக்கம், அயல் மொழியின் மீதுள்ள மயக்கம், இந்த இரண்டும் தான் தாய்மொழியின் மீதான பற்று குறைய காரணம். நானும் ஒரு ஆங்கிலம் பயின்ற மருத்துவம் தான், முதுநிலை மருத்துவர். ஆங்கிலத்தில் சரளமாக ஒரு செமினார் போன்ற நிகழ்வுகளில் உரையாற்றுவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சரளமாக பேசுவேன். ஆனாலும் தமிழ் நம் தாய்மொழி, நாம் பேசி ஆக வேண்டும். நம் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்து விட்டு போக போகிறோம்? நம் தாய் தந்தையர் கொடுப்பது தான சொத்து, நம் அடுத்த தலையினருக்கு நாம் கொடுத்து செல்வது ஞான சொத்து. ஞான சொத்து கொடுக்க வேண்டுமா, தியான சொத்து கொடுக்க வேண்டுமா? தான சொத்தா ஞான சொத்தா? நீங்கள் முடிவு செய்யுங்கள். எது சிறந்தது, தான சொத்தா ஞான சொத்தா? ஞான சொத்து. ஆகவே நீங்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், அது நீங்கள் வாழ்வதற்கு. எனக்கு ஆங்கிலம் தெரியும், கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும், உருது தெரியும், பன்மொழி புலமை பெற்றவன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் எத்தனை மொழிகள் வேண்டாலும் கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் வணிகத்திற்கானது, நீங்கள் வாழ்வதற்கு. கட்டாயம் நீங்கள் தாய் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், நம் தமிழினம் வாழ்வதற்கு கட்டாயம். இது கட்டாயம்.